ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் குடியரசு தினம். அனைவருக்கும் தங்க சிவாய நம்ம சேனல் சார்பாக குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்று ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டு, ரொம்ப நாளாகிடுச்சு. சின்ன சின்ன ஷார்ட்ஸுக்கு மட்டும் பதிவிடுறது. ஏன்னு கேட்டால் யூடியூப் மானிட்டேஷன் ஆகி அதற்கான பயனை பெறுகின்ற தருவாயில் மற்றவர்களின் பதிப்புரிமை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது நம்மளுடைய இந்திய திருநாட்டில் இந்து சமயத்தினரின் ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவாக, பண்டிகையாக, இந்து சமயத்தின் ஒரு முக்கிய வழிபாடாக கொண்டாடப்படுவது கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த கும்பமேளா நிகழ்ச்சி 12 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்றது. நம்ம தமிழ்நாட்டில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை. அந்த மாதிரி வடநாட்டில் கும்பமேளாவாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கும்பமேளா 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா கொண்டாடப்பட்டாலும் மகா கும்பமேளா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 144 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த 12 கும்பமேளாக்கள் சேர்ந்து ஒரே கும்பமேளாவாக மகா கும்பமேளா அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது. இந்த கும்பமேளா இப்போ கங்கா, யமுனா, சரஸ்வதி சங்கமிக்கின்ற திருவேணி சங்கமத்தில் அலகாபாத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கும்பமேளா அப்படின்னாலே நிறைய பேருக்கு டக்குன்னு நினைவுக்கு வருவது, முக்கியமாக டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வருவது மோனாலிசா அப்படிங்கிற ஒரு பெயர் நிச்சயமாக நினைவிற்கு வரும். ஒரு சாதாரண ஒரு பெண்ணை இந்த கும்பமேளா பெரிய பிரபலமாக்கி இருக்கு. அதை பற்றி அப்புறமேலு பார்ப்போம். இப்போ எதற்காக இந்த கும்பமேளா கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எனக்கு தெரிந்தவைகளை, நான் படித்தவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது கும்பமேளா நிகழ்ச்சிக்கு முதல் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க விஷ்ணுபுரான், திருமால், ஹரி எப்படினாலும் சொல்லலாம். அவர் ஒரு நாள் தன்னுடைய பாம்பு படுக்கை, வாசுகி அப்படிங்கிற பாம்பின் மீது தான் அவர் படுத்திருப்பார். அந்த பாம்பு படுக்கையில் அவர் படுத்திருக்கும் பொழுது அவருடைய கழுத்தை ஒரு சங்கால் ஆன மாலை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அந்த சங்கினால் ஆன மாலையாக இருந்தாலும் அதில் ஒரு டாலர், கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த சங்கு, அந்த சங்கு வைத்து பதித்து அந்த மாலையை அவர் போட்டிருக்காரு. அப்படி அவர் போட்டுட்டு துயில் கொள்ளலை, துயில் கொள்ளாமல் படுத்திருக்கார். அப்போ நம்மளுடைய நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாரதர் அங்கு வருகிறார். வந்த உடனே பார்க்குறாரு நாராயணனை. பார்த்துட்டு, என்ன உங்களுடைய கழுத்தில் இந்த மாலை மிக மிக அருமையாக இருக்கின்றதே, இது மிக உயர்ந்த மாலையாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. சாதாரணமாக ஒரு புடவை நம்ம கட்டியிருந்தாலே இந்த புடவை எங்கே வாங்கினது, எவ்வளவுக்கு வாங்கினது, ஒரு காதில் ஒரு காதணி போட்டிருந்தா இது எங்கே வாங்கினது, அதாவது எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு நம்ம சாதாரண மக்களே விசாரிக்கும் பொழுது நாரதர் திருமால் போட்டிருக்கதை விசாரிக்காமல் இருப்பாரா? அவர் விசாரித்த உடனே திருமால், இது எனக்கு வருணன் அன்பளிப்பாக கொடுத்தது, ப்ரெசன்டேஷன் பண்ணார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வருணன் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாரா அப்படின்னு நாரதர் நம்மளுக்கு ஒரு கழகம் உண்டாக்குவதற்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு நேராக
தேவேந்திரன்ட்ட போகிறார். தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் அவர்கிட்ட போகிறாரு. போன உடனே அவர் வாங்க நாரதரே அப்படின்னு கூப்பிட்டு அமர வச்சோடனையும் அவர் சொல்கிறாரு, உன்னிடம் வேலை பார்ப்பவன் வருணன். வருணன், வாயு இவர்களெல்லாம் தேவேந்திரனுடைய சபையில் அமைச்சர்களாக வேலையாட்களாக இருப்பவர்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னிடம் வேலை பார்ப்பவன் வருணன். அவன் உனக்கு தெரியாமல் அவன் கடலில் கிடைக்கின்ற ஒரு சங்கு மாலையை திருமாலுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்படியா, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாரே வருண பகவான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, அவர் கொடுத்து அவர் கழுத்தில் அணிந்திருக்கிறார். நான் இப்பொழுதுதான் பார்த்து விசாரித்து விட்டு வருணன் தான் கொடுத்தார் என்று உறுதிப்படுத்தி கொண்டு தான் நான் போனகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நம்பலை. உடனே நாரதர் சொல்கிறாரு, இப்படி இதே போன்று நிறைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம், கடலில் கிடைக்கின்ற பொருட்களை எல்லாம் வருண பகவான் இப்படி ஒவ்வொருத்தருக்காக அன்பளிப்பு கொடுத்தாருன்னா உனக்கு தெரியாமல் உன்னுடைய கருவூலம், கருவூலம்னா என்னங்கன்னா செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைக்கின்ற இடத்திற்கு பெயர் கருவூலம்னு பெயர். அரசர்கள்லாம் அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உன்னுடைய கருவூலம் காலியாகிவிடும். அதனால் உடனே நீ வருணனை அழைத்து கண்டித்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்திரன் வருணனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டோனையும் எப்படி நீ நாராயணனுக்கு நீ சங்கு மாலை கொடுக்க போச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் விலை உயர்ந்த மாலை அரிதான ஒரு சங்காக இருந்தது கடலில் இருந்து நான் எடுக்கும் பொழுது கலக்கும் பொழுது, அதனால் இதை திருமால் அணிந்திருந்தால் ரொம்ப அருமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு கேட்டால் நடராஜர் சிவபெருமான் அபிஷேக பிரியர், இவர் என்னன்னாக்கா அலங்கார பிரியர், தன்னை அலங்கரித்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறவர். அதனால் இவர் அலங்கார பிரியர், அவர் அபிஷேக பிரியர். அதனால் இந்த சங்கு மாலையை, இந்த பதக்கத்தை நாராயணர் அணிந்து இருந்தால் அவருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு கொடுத்தேன். மற்றபடி நான் வேறு எதுவும் கொடுக்கலை அப்படின்னோடனே, இந்த மாதிரி வேறு யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருக்கும் எதுவும் கொடுத்ததில்லை, இதுதான் என் மனசுக்கு திருமாலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வருண பகவானை அனுப்பிட்டு நாரதரும் தேவேந்திரனும் ஒரு தந்திரம் செய்கிறார்கள். என்ன அப்படின்னா, இப்படியே நம்ம விட்டோம்னா விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வருண பகவான் கொடுத்துருவார். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலை கலக்கி அதில் உள்ள எல்லையற்ற செல்வங்களை, விலை உயர்ந்த முத்துக்களை, சங்குகளை எல்லாம் நம்மளுடைய கருவூலத்தில் சேர்த்து விடணும். அதனால் கடலை கலக்க வேண்டும் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தோடனையும் உடனே கடலை கலக்கணும். அதற்கு கடலை ஒரு சாதாரண ஒரு தயிரை கலக்குவது என்றாலே அதற்கு மத்து தேவைப்படும், 2 கைகள் தேவைப்படும். சாதாரண காரியமாக கடலை கலக்குவது என்பது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணும் பொழுது, சிவபெருமானிடம் போய் மாமேரு, மகாமேருன்னு சொல்லுவாங்க, மாமேரு அப்படிங்கிற மலையை நாம் மத்தாக பயன்படுத்த வேண்டும். அது 12 சிகரங்களை கொண்டது மாமேரு மலை அப்படின்னு தான் நான் படித்த ஞாபகம். இதில் ஏதாவது தவறு இருந்தாக்க எனக்கு சுட்டி காட்டுங்கள். 12 சிகரங்களை கொண்ட அந்த மாமேரு மலையை மத்தாக பயன்படுத்த வேண்டும். கயிறாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது நிச்சயமாக அரிதுயில் கொள்கின்ற அந்த பாம்பு, வாசுகி அப்படிங்கிற பாம்பு தான் நம்மளுக்கு கயிறாக பயன்படுமே தவிர மற்ற எந்த விதமான பொருட்களும் நம்மளுக்கு உபயோகப்படாது அப்படின்னு முடிவெடுத்து திருமாலிடமே போய் கேட்குறாங்க. திருமாலுக்கு வருணன் ஒரு மாலையை கொடுத்ததுக்காக கடலையை இப்போ கலக்க போகிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்ட உடனே
அவர் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அப்படிங்கிற பாம்பை கொடுத்துட்றாரு. இவர் மகாமேரு அப்படிங்கிற மலையை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது கடலை கலக்குகிறார்கள். கீழே ஏதோ சத்தம் கேட்குது. கடலை கலக்குகிறார்கள். அப்படி அவர்கள் கடலை கலக்குகின்ற பொழுது, கடைகின்ற பொழுதுதான் அமிர்தம் உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உனக்கு எனக்கு அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால் இதை தேவர்களுக்கு தான் கொடுக்கணும், அசுரர்களுக்கு கொடுத்தா அட்டூழியம் தாங்க முடியாது, உலக மக்கள் எல்லாம் ஒரு உய்வு பெற முடியாது, ஒரு நலமோடு வாழ முடியாது. அதனால் தேவர்கள் உண்டால்தான் நாட்டிற்கும் உலகத்திற்கே பிரபஞ்சத்திற்கே பயன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்குத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த அதிகமான அதை பாம்பை போட்டு மாமேரு மலையை கடையும் பொழுது அளவுக்கு அதிகமாக வலி தாங்க முடியாமல் அந்த வாசுகி பாம்பு நெஞ்சை கக்குது. அதனால் அசுரர்கள்லாம் பயந்து ஓடிடுறார்கள். ஓடும் பொழுது இவர்கள் அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் கேது பகவானும் ராகு பகவானும் தந்திரமாக தேவர்கள் போன்றே உட்கார்ந்துருக்காங்க. அவர்களை தலையில் தட்டிவிட்டு இவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை அப்படி கொடுக்கும் பொழுது இவர்கள் அசுரர்கள் இந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 கிண்ணங்களில் வைத்து அந்த ஒன்று திரிவேணி சங்கமம் அலகாபாத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இருக்கிற கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற ஆற்றுப்படுகையிலையும், இன்னொன்று ஹரித்துவாரில் உள்ள கங்கை நதிக்கரையிலையும், நாசிக்கில் உள்ள கோதாவரி நதிக்கரையிலையும், அடுத்ததாக உஜ்ஜயினியில் உள்ள ஷிப்ரா நதிக்கரையிலையும் இந்த அமிர்த கலசம்னு சொல்லலாம், அமிர்த கிண்ணம்னு சொல்லலாம், இது 4ம் ஒளித்து வைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த அமிர்தத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது இந்த 4 நதிகளிலும் விழுந்தது அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 4 நதிக்கரையில் உள்ள ஹரித்துவாரில் உள்ள கங்கா நதியிலேயும், அலகாபாத்தில் உள்ள கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கின்ற திரிவேணி சங்கம நதியிலையும், நாசிக்கில் உள்ள கோதாவரி நதியிலையும், உஜ்ஜயினியில் உள்ள ஷிப்ரா நதிக்கரையிலையும் நாம் குளித்தோமே ஆனால், நீராடினோமே ஆனால் நம்முடைய பாவங்களெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்குது. இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுக்கு அதிகமான நாக சாதுக்கள் அப்படின்னு பெயர் கொண்ட நாக சாதுக்கள், அகோரிகள், பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் அப்படின்னு நிறைய பேர் இங்கு நீராடுறார்கள். இந்த 45 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி. 45 நாளும் நம்ம நீராடலாம். இந்த நீராடுற நிகழ்ச்சியில் 50 லட்சம் மக்களை நம்ம இந்திய திருநாடு எதிர்பார்க்குது. 50 லட்சம் மக்கள் இதில் இந்த வருடம் கும்பமேளாவில் நீராடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். அதில் இப்போ ஒரு 10 லட்சம் பேர் நீராடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம கணக்கெல்லாம் எடுக்கலை, சும்மா பார்த்தது தான், கேட்டது தான், படித்தது தான். இதில் இப்போ இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு பிரபலமாக இருக்கிற ஒன்று அப்படின்னா, மோனாலிசா அப்படிங்கிற ஒரு பெண் இந்த கும்பமேளாவில் பிரபலமாக இருக்கிறாள். எப்படி பிரபலமானா அப்படின்னா, ராஜஸ்தான் பெண். அவள்
சங்குமணிகள், ருத்ராட்ச மணிகள், பவளமணிகள், ஸ்படிக மணிகள் அப்படின்னு எல்லா மாலைகளும் விற்கின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண். அவங்க இந்த கும்பமேளாவிற்கு அளவுக்கு அதிகமான அகோரிகள், நாகசாதுக்கள், பக்தர்கள், அடியார்கள் அவர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலைகளெல்லாம் விற்பனை செய்வதற்காக குடும்பத்தோடு இங்கே அலகாபாத் வந்திருக்காங்க. வரும்பொழுது அந்த பெண் ரொம்ப ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கிறாள். உடனே யதார்த்தமாக நம்மளை போன்ற ஒரு யூடியூபர்ஸு, இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்க போய் ஒரு செல்ஃபி அந்த பொண்ணோட எடுத்திருக்காங்க. ஏன்னா மாலை விற்கிற பொண்ணு இவ்வளோ ஒரு அழகாக இருக்காளே, பேர் அழகியாக இருக்காளே, அவளுடைய கண்ணை வந்து காந்த கண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து தன்னுடைய பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதை போட்டோடனையும் அதை பார்த்த மற்றவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்காளே இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் நம்மளுடைய பேஜில் போடணும், நிறைய லைக்ஸ் வாங்கணும், நிறைய வியூஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு 10-15 பேர் கிளம்பி போய் அந்த பொண்ணோட செல்ஃபி எடுத்திருக்காங்க. இப்படி ஃபேமஸான அந்த பெண்ணை வந்து போகிறவங்க முக்கால்வாசி பேர் செல்ஃபி எடுக்கிறது, அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுக்கிறது, இதில் ரொம்ப முக்கியமாக டீனேஜ் பெண் ஆண்களை விட குடும்ப பெண்கள்லாம் போய் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு சரி செல்ஃபி எடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோவுக்கு போஸெல்லாம் கொடுக்குறேன், என்னிடம் சில மாலைகளை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அவள் கேட்டிருக்கா. ஆனால் யாரும் மாலைகள் வாங்கலை. எல்லாருமே அவள் கூட செல்ஃபி எடுக்கிறதுல தான் கவனம் செலுத்தினார்களே தவிர அவளுக்கு வந்து ஒரு விற்பனை செய்து கொடுப்போம், நம்ம ஒரு மாலையை வாங்கிக்குவோம் அப்படின்னு யாருமே நினைக்கலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய முகம் தெரிவதால் தானே எல்லோரும் செல்ஃபி எடுக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அவள் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. அப்போவும் அவர்கள் விடலை, கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் இதனால் வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு கொஞ்ச நாள் அவனுடைய கூடாரத்திலேயே கூட வச்சுருந்துருக்காங்க, ஒரு 4-5 நாள். இல்லைன்னா அந்த கூடாரத்துலேயும் போய் அவளுக்கு மேக்கப் போட்டு இப்படி போஸ் கொடு, அப்படி போஸ் கொடு, சிரி அப்படின்னு அவளுடைய கண்ணை படம் எடுப்பதுன்னு நிறைய சிரமத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். இதனால் அவங்க அம்மா அப்பாலாம் இவர்களிடம் இருந்து இவளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட வியாபாரமும் நடக்கலை, அவளை சுற்றி எந்த நேரமும் கூட்டம், இதனால் வியாபாரம் பாதிக்கப்படுது, கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, கூட்டமும் குறையலை கும்பமேளாவில். அதனால் அவளை தன்னுடைய ஊருக்கே அவங்க அம்மா அப்பா எல்லோரும் அனுப்பி விட்டுட்டாங்க. இதில் வந்து அவளினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா மோனாலிசா. அவளினுடைய அழகுக்கு தகுந்தாற் போல பெயரும் அமைந்து விட்டது. எப்படி திருமால் வந்து தன்னுடைய கழுத்தில் மாலை, சங்கு மாலை அணிந்திருந்தாரோ அதே போன்று இவள் சங்கு விற்க வந்தவள். சங்கு, பவளம், ருத்ராட்சம் மாலைகள் விற்க வந்த ஒரு பெண். ரொம்ப 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 பிரபலமாகி நம்மளுடைய யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே காந்த கண்ணழகி, மோனாலிசா, கும்பமேளாவில் பிரபலமான அழகி அப்படின்னு நிறைய டைட்டில் போட்டு அவளினுடைய பெயர் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பெண்ணாகவும் இருக்கா. ஒரு சாதாரண பெண்ணை கும்பமேளாவில் நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து பிரபலமாக்கி விட்டுட்டாங்க. இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் வந்து எல்லாராலையும் கலந்து கொள்ள முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்கும். கலந்து கொண்ட அனைவருக்கும் இறையருள் கிடைக்கும். கும்பமேளாவை பற்றி பேசுகின்ற, எதற்காக இந்த கும்பமேளா உருவானுச்சு அப்படின்னு இந்த கதையினுடைய இந்த பதிவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நம.